சென்னையை அடுத்த திருநின்றவூர் பகுதியில் உள்ள போர்வெல் நிறுவனத்தில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த 52 பேரை அதிகாரிகள் மீட்டனர். அவர்கள் அனைவரும் ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. மீட்கப்பட்ட அனைவருக்கும் தலா 1000 ரூபாய் கொடுத்து ரயில் மூலம் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மூப்பனாரின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 19ஆம் தேதியை விவசாயிகள் தினமாக அறிவித்து அன்றைய தினம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோட்டில் மாபெரும் விவசாயிகள் மாநாட்டை நடத்த உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவர் யுவராஜா தெரிவித்துள்ளார். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில் பற்றி கற்றுத்தர சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் தனிப்பிரிவு துவக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பில் இந்த ஆண்டு 48 பேர் சேர்ந்துள்ளனர். பட்டாசு விபத்துகளை தடுப்பது குறித்தும் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகேயுள்ள அம்மாப்பட்டியில் விவசாய நிலத்தில் இருந்த செல்போன் டவர் திடீரென கீழே விழுந்தது. கீழே மிளகாய் பறித்துக் கொண்டிருந்த விவசாயிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதயம், நுரையீரல் பிரச்சனைகளை அறுவை சிகிச்சையின்றி சீர் செய்யும் EECB கருவி நெல்லை அரசு மருத்துவமனையில் பொருத்தப்பட்டுள்ளது. இக்கருவி மூலம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள முதல்வர் மருத்துவ காப்பீட்டு அட்டை அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டு அட்டை இல்லாதவர்களும் இதில் சிகிச்சை பெற அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள படியூரில் உள்ள கிணற்றில் சிறுவர்கள் மனோஜ், சஞ்சய் ஆகியோர் குளிக்கச் சென்றுள்ளனர். இவர்களுக்கு நீச்சல் தெரியாத போதும் மற்ற நண்பர்கள் கிணற்றில் குதித்து நீச்சல் அடிப்பதை பார்த்து தண்ணீரில் குதித்து உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பாப்பம்பட்டியில் மது பாட்டில்களுக்கு பாடை கட்டி பெண்கள் ஒப்பாரி வைத்தனர். மாதர் சங்கம் சார்பில் நடந்த இப்போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் மது பாட்டில்களை சுற்றி நின்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதனர். இவர்களை போலீசார் கைது செய்தனர். விருதுநகரில் பைனான்சியர் பூபதி ராஜா என்பவர் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். உதவியாளருடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது எதிரே காரில் வந்த மர்ம நபர்கள் ராஜாவை வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றனர். சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் வாழைத்தார் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு தாருக்கு 300 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்யும் நிலையில் அது 100 ரூபாய்க்கே விற்கப்படுகிறது. கடன் வாங்கி பயிரிட்ட நிலையில் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.